மணிமேகலையை பற்றி சொல்கிறேன். மணிமேகலை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மணிமேகலை வந்து கண்ணகியுடைய கணவர் பொண்ணு மேலே ஆசை வச்சிருந்தாருல, மாதவின்னு ஒரு பொண்ணு மேலே, அவளுடைய மகதான் மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் மணிமேகலை. கண்ணகிக்கும் கோவலனுக்கும் குழந்தைய பிறக்கலை. அவர் ஆரம்பத்திலேருந்து மாதவி கூட இருந்ததுனால அவங்களுக்கு தான் ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் கண்ணகி வந்து தான் புருஷனாக வெறுக்கவே இல்லை. அவ்வளோ நல்லவனாக இருந்தான். அவ்வளோ இன்னொரு பொண்ணோட இருந்தால் கூட வெறுக்காமல் தான் கணவர் வந்து கேட்குறப்பெல்லாம் ஆள் விட்டு அனுப்புகிறப்பெல்லாம் தண்டை நகைகளை கொடுப்பா, தண்டை பழங்களை கொடுப்பா, எல்லாத்துக்கும் தண்டை எல்லாம் கொடுப்பா. ஆனால் மாதவி ரொம்ப பாட்டு நாட்டியத்தெல்லாம் சிறந்தவா, நல்லா வீணாசிப்பான். மாதவன் வந்து எப்போ பார்த்தாலும் கோவலன் வந்து மாதவி கூடயே தான் இருப்பான். ஒரு நாள் என்ன பண்ணுவான், பூம்புகாரில் கடற்கரையில் அப்போல்லாம் வந்து சாயங்கால நேரத்தில் அழகாக உட்காந்து பாடுவாங்க. அப்படி அவள் பாட்டு பாடும்போது கோவலன் வச்சுக்கிட்டே என்ன பாடுவா, காதலை பிரிஞ்ச காதலை எப்படி பாடுவாளோ, அந்த பிரிவை எப்படி தாங்க முடியாமல் விரகதாபத்தில் உனக்காக நான் ஏங்குறேன், ஒன்று என் கண்ணு ஒன்று தேடுது, என் மனசு ஒன்று உனக்காக இயங்குது, ஒன்று பார்க்க உன்கிட்ட பேச வாய் இது பண்ணுது ஒன்றுனா அப்படி ஒரு ரூபாய் சொல்லி தன்னுடைய துணையனை தேடுற மாதிரி சொன்னோன்னே கோவலனுக்கு சந்தேகம். நம்மள இல்லாமல் இப்போ வேறு யாரையும் நேசிக்கிறா போட்டுக்க, நான் பக்கத்தில் இருக்கவில்லை, ஏன் இன்னும் இந்த மாதிரிலாம் பாடணும், என்னுடைய காதலும் சொல்லிட்டு யாரை பாடுறா ஒன்றும் என்ன சொன்னால் யாரை நினச்சி பாடுறா அப்படிப்போ எனக்குன்னு ஒரு காதல் இருக்கால அவரை பாடலாம் விளையாட்டாக சொல்லணும். அவனை எனக்கு கோவத்தில் டக்குன்னு அவளை கையில் நினைச்சிட்டு அவள் கையில் நகையை நினச்சிட்டு மேலே விட்டு இருந்துட்டு போயிடுவான். அப்போ எவ்வளோ பின்னால் ஓடுவா, நான் இல்லை உங்களை தான் நினச்சி பாடினேன், நீ போ, நீ உன் குச்சியை காமிச்சிட்ட, நீ தாசிங்கிற குச்சியை நீ யார், உன் குளத்து குச்சியை நீ காமிச்சிட்ட, நான் என்னுடைய மனைவிட்ட குறைஞ்சிப்பேன். அங்கே இருந்தால் மனைவிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே தான் மாதவிகிட்ட வந்துட்டேன். இவர் புரிஞ்சு போகிறேன்னா மாதவி ஒரு தனியாக சவயோக வாழ்க்கை ஆகுறா. எப்படின்னா எந்த சாப்பிட்றது இல்லை, நல்லா திரி கட்டுறது இல்லை, பூஜை புனஸ்தான் செய்கிறது இல்லை. அப்போ அந்த குழந்தைய அங்கேயே சாதிச்சு பொண்ணை என்ன பண்ணால் பக்தியில் வளர்க்குறான். சாமி பக்தி, பஜனை, பூஜை மட்டும்தான் வளர்க்குறான். டான்ஸு பாட்டெலாம் சொல்லிக் கொடுக்காம ஒரு சாமியை பற்றியை சொல்லிக் கொடுத்து 12 வயசில் அவளை சாமியார் ஆக்கிடுறான். ஏன்னு அப்பா எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் இப்படி அவங்க அம்மாவை அவங்க பாட்டி கேட்பாங்க, ஏன் இப்போ நம்ம குழந்தை வந்துட்டு அவளை சாமியார் ஆக்குறாங்கப்பா, போதும் நான் ஒரு ஆண்பளை நம்பி நான் ஏமாந்து என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போதும், அவளும் ஒரு ஆண்பளை நம்பி ஏமாறக்கூடாதுக்காக அவளை நான் சன்னியாசி ஆக்குறேன் அப்படின்னு அவளை 12 வயசுல சாமியார் ஆக்கி அவளை ஊருகா போய் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி சொல்லி உதவி அனுப்புவோம். மணிமேகலைக்கு காட்டில் போய் ஒரு கடவுளை வேண்டி ஒரு அமுத சுரபி, ஆபுத்திரங்கிறது ஒரு அமுத சுரபின்னா அது எடுக்க ஆகாரம் வந்துக்கிட்டே இருக்கும், அன்னம் அதான் பேர் அமுத சுரபி. எப்போ பார்த்தாலும் அதை அதையே நினச்சி நம்ம அந்த கடவுள்கிட்ட வேண்டி அந்த அமுத சுரபி எல்லாத்தையும் தானம் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அப்படி காசி மாலை பிறந்தா மணிமேகலை கடைசி வரைக்கும் எந்த ஆணையை நினைக்காம எந்த ஆண் தொடர்பு இல்லாமல் சிறந்த பெண்மணியாக நம்மளுடைய தமிழ் இதில் சிலப்பதிகாரம் இருக்குல்ல, மணிமேகலை சிலப்பதிகாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மணிமேகலை அந்த 5 காப்பியங்களில் இது ஒரு காப்பியம், அவர் மணிமேகலை ஒரு காப்பியம். அப்படி சரித்திரத்தில் மட்டும் இல்லை, உலக புகழில் மட்டும் இல்லை, பெரும் காப்பியத்திலே இடம் பெற்று தான் மணிமேகலை.